ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. சரி, ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம் ஒரு மர்மமான நபரை பத்தி பேசுது. ஆனா யார் அவர்? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட பயணம் ஆரம்பிக்க போகுது. வாங்க முதல்ல இறைவாக்கினர் எசாயா என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போம். இங்க பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்ற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு ஹீரோக்கு இருக்கிற எந்த ஒரு கம்பீரமான தோற்றமோ அழகோ இவருக்கு இல்லையா. சொல்லப்போனா அவரை பார்த்தா யாருக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்லுது. இன்னும் சுவாரஸ்யமா மாறுது பாருங்க. இவரை துன்புறும் ஊழியர்னு சொல்றாங்க. மனுஷங்க அவரை ஒதுக்குறாங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம குற்றங்களுக்காக அவர் காயப்படுறாராம். அவரோட காயங்களால நமக்கு குணம் கிடைக்குதாம். ஒருத்தரோட துன்பம் எப்படி இன்னொருத்தருக்கு மருந்தாகும்? இதுதான் இங்க இருக்கிற பெரிய புதிர். அப்போ இப்படி ஒரு விதிய நிறைவேத்துறதுக்கு யார் இருக்க முடியும்? இந்த ஆழமான கேள்விக்கு பதில தேட நாம இப்போ சரித்திரத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ராத்திரிக்கு பயணிக்க போறோம். சரி, நாம இப்ப பார்க்க போற காட்சி கடைசி இரா விருந்து. ஒரு போதகர், அதாவது டீச்சர், அவரோட சீடர்களை கடைசி தடவையா ஒரு சாப்பாட்டுக்காக ஒன்னு சேர்க்கிறார். அந்த இடத்துக்கு போவோம் வாங்க. இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் அவரோட கடைசி நேரம்னு. இந்த உலகத்தை விட்டு போக போறோம்னு தெரிஞ்சும் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னோடவங்க மேல அன்பை காட்டணும்னு நினைக்கிறாரு. அந்த சூழலே ரொம்ப கனமா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிற உணர்வோட இருக்கு. இந்த நேரத்துல தான் தலைமை பண்புனா என்னங்கிறதுக்கே ஒரு புது அர்த்தம் கொடுக்கற ஒரு செயல் நடக்குது. நம்ம புதிருக்கு முதல் க்ளூ இங்கதான் கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, அவர் சாப்பாட்டுல இருந்து எழுந்திருக்கிறார், மேல போட்டிருந்த ஆடையை கழட்டி வைக்கிறார், ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிறார், அப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அவரோட சீடர்களோட கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். அவங்க குரு, அவங்க ஆண்டவர். ஆனா இப்போ செய்யறது ஒரு சாதாரண அடிமையோட வேலை. இத பார்த்து சீடர்களுக்கு ஒரே அதிர்ச்சி, குறிப்பா பேதுருவுக்கு. அவர் உடனே கேக்குறார், ஆண்டவரே, நீங்களா என் காலை கழுவ போறீங்கன்னு. அதுக்கு இயேசு சொல்றார், நான் இப்போ என்ன செய்றேன்னு உனக்கு புரியாது, ஆனா அப்புறமா புரிஞ்சுக்குவேன். இந்த உரையாடலே காட்டுது அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான செயல்னு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் ஒரு தாழ்மையான செயல் மட்டும் அல்ல, இது ஒரு புது கட்டளை. இயேசுவே சொல்றாரு, நானே உங்க ஆண்டவரும் போதகருமாய் இருந்து உங்க கால்களை கழுவனேன்னா நீங்களும் ஒருத்தருக்கொருத்தர் கால்களை கழுவணும். நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி காட்டியிருக்கேன். அதாவது உண்மையான தலைமைங்கிறது அதிகாரத்துல இல்ல, அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு. சரி, முதல் துப்பு கிடைச்சிருச்சு, சேவைதான் தலைமைன்னு. இப்போ அந்த விருந்து தொடருது. அங்க ஒரு பழங்கால சடங்குக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்து நம்ம புதிருக்கு 2வது துப்பையும் இயேசு கொடுக்கறாரு. முதல்ல அவர் அப்பத்தை கையில எடுக்கிறாரு, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அதை பிக்கிறாரு, விட்டுட்டு சொல்றார், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னோட உடல், இதை என் நினைவா செய்யுங்கன்னு. அதாவது அந்த பிற்கப்பட்ட ரொட்டி அவருக்காக போக போற உடலுக்கு அடையாளம்னு சொல்றார். சாப்பிட்டு முடிச்சதும் அதே மாதிரி திராட்சை ரசம் இருந்த கிண்ணத்தையும் கையில எடுக்கிறாரு. எடுத்துட்டு சொல்றார், இந்த கிண்ணம் என் இரத்தத்தால உருவாகிற ஒரு புதிய உடன்படிக்கை. நீங்க இதை குடிக்கும் போதெல்லாம் என் நினைவா இப்படி செய்யுங்கன்னு. இங்க அந்த ரசத்தை தன்னோட இரத்தத்தோட ஒப்பிடுறார். அந்த ரத்தம் ஒரு புதிய உடைக்க முடியாத வாக்குறுதியை உருவாக்கும்னு சொல்றார். சரி, இப்போ நம்மகிட்ட 2 முக்கியமான துப்புகள் இருக்கு. ஒன்னு தாழ்மையோட சேவை செய்யறது, இன்னொன்னு உடலையும் இரத்தத்தையும் தியாகம் செய்யறது. வாங்க
இப்போ இந்த 2 துப்புகளையும் வச்சு நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த பழைய புதிரை விடுவிக்க முயற்சி பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த 2 விஷயத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போதுதான் முழு சித்திரமும் நமக்கு புரியுது. எசாயா தீர்க்க தரிசனத்துல என்ன சொன்னாங்க? அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நொறுக்கப்பட்டார்னு. கடைசி ராவிருந்துல இயேசு என்ன சொன்னார்? இது உங்களுக்கான என் உடல்னு. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுது, அவரோட காயங்களால நாம குணமாகறோம்னு. இயேசு சொல்றார், இந்த கிண்ணம் என் ரத்தத்தால உருவாகிற புதிய உடன்படிக்கைன்னு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைகள் அன்னைக்கு ராத்திரி நடந்த செயல்கள்ல அப்படியே பொருந்தத பாத்தீங்களா? அப்போ அந்த புதிரான துன்புறும் ஊழியர் யாருன்னு இப்போ தெளிவா தெரியுது. அது வேற யாரும் இல்ல, மனப்பூர்வமா தன்னோட உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்க முன்வந்தவர்தான். அதாவது சீடர்களோட கால்களை கழுவுன அந்த பணிவும் ரொட்டியையும் ரசத்தையும் கொடுத்த அந்த தியாகமும் உண்மையில ஒரே விஷயத்தோட 2 பக்கங்கள் மாதிரிதான். சரி, இதெல்லாம் ஒரு ராத்திரி நடந்த நிகழ்வுகள். ஆனா இதோட தாக்கம் அதோட முடியல. இது எல்லா காலத்துக்கும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. அது என்ன? ரொம்ப சிம்பிள். 2 முக்கிய கட்டளைகள் தான். ஒன்னு சேவைக்கான கட்டளை, நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யுங்கன்னு சொன்னது. இன்னொன்னு நினைவு கூறுதலுக்கான கட்டளை, இந்த தியாகத்தை மறக்காதீங்க, அத நினைவு கூறுங்கன்னு சொன்னது. ஆஹா, இந்த 3 பகுதிகளையும் நாம ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான கதை கிடைக்குது. சேவையின் மூலமா எப்படி தலைமைத்துவம் உருவாகுது, தியாகத்தின் மூலமா எப்படி வாழ்வு கிடைக்குதுங்கிற ஒரு ஆழமான கதை இது. கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும். எசாயா சொன்ன அந்த வார்த்தைகள், அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு ஒரு புது, ரொம்ப ஆழமான அர்த்தம் கிடைக்குது இல்லையா? இது நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அன்பு காட்டுறதுக்கும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கும் எப்படி ஒரு உந்து சக்தியா இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல ரொம்பவே சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? நான் படுற கஷ்டத்தை உண்மையா புரிஞ்சுக்க யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு தனிமை உணர்வு வரும். கரெக்டா? சரி, உங்க மனசுல இருக்கிற இதே கேள்விக்கு நாம இப்ப பார்க்க போற இந்த வேத பகுதி ஒரு அழகான, ரொம்பவே ஆறுதலான பதில தரப்போகுது. ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த பகுதி நம்மளோட மனுஷ பலவீனங்களை பத்தியும் அதுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான தீர்வை பத்தியும் பேச போகுது. முதல்ல இந்த தலைமை குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனா அவர்தான் கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி, நமக்காக பேசுறவர். இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டாலே இயேசுவோட பங்கு ஏன் இவ்ளோ விசேஷமானதுன்னு நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். நமக்கான பதில் இங்க தான் இருக்கு பாருங்க. நமக்கும் ஒரு தலைமை குரு இருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, இறைமகனான இயேசு தான். அவர் வெறும் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, வானங்களையும் கடந்து போனவர். இது அவரோட தெய்வீக தன்மையை எவ்வளவு அழகா காட்டுது பாத்தீங்களா? சரி, இப்போ இந்த தலைமை குருவோட குணத்தை பத்தி பார்க்கலாம். அவர் வெறும் அதிகாரமுள்ளவர் மட்டும் இல்ல, ரொம்பவே இரக்கமும் அன்பும் நிறைஞ்சவர். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்ப இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு பக்கம் மத்த தலைமை குருக்கள், அவங்க நம்ம பிரச்சனையில இருந்து ரொம்ப தூரமா நிக்கிறவங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம தலைமை குரு இயேசு. அவர் நம்மளோட பலவீனத்தை பார்த்து இரக்கப்படக்கூடியவர். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் நம்மள மாதிரியே எல்லா விதமான சோதனைகளையும் சந்திச்சார். இது கேட்கும்போதே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அவர் எல்லா சோதனைகளையும் சந்திச்சாலும் ஒரு தடவை கூட பாவம் செய்யல. அதனாலதான் நமக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான பிரதிநிதியா அவர் இருக்கிறார். சரி, அவர் எப்படி இந்த முக்கியமான பாத்திரத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டார்? அதுக்கு பின்னால ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. அதத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இயேசுவோட ஜெபங்கள் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உரத்த சத்தம், கண்ணீர் சிந்தி மன்றாடுறது, இது அவர் பட்ட கஷ்டத்தோட ஆழத்தையும் அதே சமயம் கடவுள் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நமக்கு காட்டுது. துன்பத்தின் மூலமா கீழ்ப்படிய கத்துக்கிறதுன்றது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இந்த ஸ்லைடு அது ரொம்ப அழகா விளக்குது. முதல்ல வேதனையோட போராட்டம், அப்புறம் ஜபம், அதோட விளைவா கீழ்ப்படிதல். இது ஒரு படிப்படியான மாற்றம். இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமா கவனிங்க. இறைமகனாவே இருந்தும் அவர் துன்பத்தின் மூலமா சில விஷயங்களை கத்துக்க வேண்டியிருந்தது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான உண்மை. அவரோட மனித அனுபவம் எவ்வளோ உண்மையானதுன்னு இதை நமக்கு உணர்த்துது. சரி, அவரோட துன்பத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கடைசியில என்னதான் ஆச்சு, என்ன பலன் கிடைச்சது? இப்ப நாம் இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அவரோட அந்த முழுமையான கீழ்ப்படிதல் மூலமா அவர் ஒரு நிறைவான நிலையை அடைஞ்சார்.
சொல்லப்போனா இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இதுதான் அதோட இறுதி விளைவு, என்றென்றைக்குமான மீட்பு. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க. இது தற்காலிகமானதோ இல்ல கொஞ்ச காலத்துக்கோ இல்ல, நிரந்தரமானது. இங்க இருக்கிற தொடர்ப நல்லா கவனிங்க. அவரோட கீழ்ப்படிதல் அவரை நிறைவானவரா மாத்துச்சு. அந்த நிறைவான நிலை அவரை மீட்புக்கான ஒரு ஊற்றா மாத்துச்சு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இந்த மீட்பு அவருக்கு கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் உரியது. இதுவரைக்கும் இயேசுவோட பயணத்தை பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? நமக்கான பகுதிக்குள்ள போகலாமா? நாம கத்துக்கிட்ட இந்த உண்மைகளை வச்சு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யலான்னு தான் இப்போ பார்க்க போறோம். இது வெறும் தகவல் இல்ல, நமக்கான ஒரு அழைப்பு. இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கிற இந்த பவர்ஃபுல்லான அழைப்ப பாருங்க. பயத்தோடவோ தயக்கத்தோடவோ இல்ல, ரொம்ப தைரியமா கடவுளோட அரியணையை நாம நெருங்கலான்னு சொல்லுது. ஏன் அப்படி? ஏன்னா நமக்காக பரிந்து பேச இயேசு அங்க இருக்கார். அதனால நமக்கு அந்த தைரியம் இருக்கு. அப்படி தைரியமா போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஸ்லைட் அதை தெளிவா சொல்லுது. 1, நமக்கு தேவையான இரக்கம். 2, சரியான நேரத்துல கிடைக்கிற உதவி, அதாவது அருள். இதை விட வேற என்னங்க வேணும்? ஆக இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். நமக்காக நம்மளோட ஒவ்வொரு பலவீனத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைமை குரு நமக்காக இருக்கார். இரக்கமும் சரியான நேரத்துல கிடைக்கிற அருளும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அருள் நிறைந்த அரியணைய நம்பிக்கையோட அணுகிறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? இந்த ஒரு வரிதான். ஆமாம், இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்துக்கும் அஸ்திவாரம். அதாவது நாம படுற கஷ்டத்துக்கும் நாம காட்டுற கீழ்ப்படிதலுக்கும் பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்குங்கிறத தான் இது சொல்ல வருது. சரி, வாங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல எபிரேயர் புத்தகம் இயேசுவ ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான தலைமை குருவா எப்படி காட்டுதுன்னு பார்ப்போம். இங்க இருந்து தான் நம்மளோட இறையியல் பார்வை தொடங்குது. பொதுவா தலைமை குருன்னா நம்ம மனசுக்கு என்ன வரும்? ஆனா இங்க சொல்லப்படுற தலைமை குரு அப்படி இல்ல. அவர் யாருன்னா நம்மளோட பலவீனங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிற ஒருத்தர். ஏன் தெரியுமா? ஏன்னா அவரும் நம்மள மாதிரி எல்லா சோதனைகளையும் சந்திச்சிருக்காரு. ஆனா பாவம் மட்டும் செய்யல. அதனால நம்ம கஷ்டத்துல அவரால நம்மளோட சேர்ந்து நிக்க முடியுது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. கடவுளோட மகனாவே இருந்தாலும் அவர் துன்பத்தின் வழியா கீழ்ப்படிதலை கத்துக்கிட்டாருன்னு அந்த வசனம் சொல்லுதே, அது எப்படி சாத்தியம்? இந்த திருப்பாடுகளோட கதை அந்த பாதைய நமக்கு எப்படி காட்டுது? வாங்க யோவான் நற்செய்திக்குள்ள போய் இத பார்க்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, கெதரோன் நீரோடைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு தோட்டத்துல. இயேசுக்கும் அவரோட சீடர்களுக்கும் அது ரொம்ப பழக்கமான இடம்தான். ஆனா அன்னைக்கு ராத்திரி எல்லாமே மாறப்போகுது. அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. யூதாஸ் வர்றான், கூடவே படைவீரர்கள், அதிகாரிகள், கையில விளக்கு, பந்தம், ஆயுதத்தோட. ஆனா இயேசு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சு அவரே தைரியமா முன்னாடி வரார். வந்து கேக்குறார், யார தேடுறீங்கன்னு. அவங்க சொல்றாங்க, நாசரேத்து இயேசுவ. அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் தான். இங்க பாருங்க, ஒரே சூழ்நிலைக்கு 2 விதமான ரியாக்ஷன். ஒன்னு பேதுருவோடது, மனுஷ இயல்பு, டக்குன்னு கோவம் வந்து வாளை உருவி சண்டைக்கு போறார். இன்னொன்னு இயேசுவோடது, தெய்வீக கீழ்ப்படிதல், வர்றதை ஏத்துக்கிறார். அவர் சொல்றார், தந்தை எனக்கு கொடுத்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காம இருப்பேன் நானு. அந்த கிண்ணம்ங்கிறது அவர் அனுபவிக்க போற கஷ்டங்களோட ஒரு சிம்பல். அவரை கைது செஞ்சதுக்கு அப்புறம் கதை முடியல. இப்பதான் அசல் சோதனையே ஆரம்பிக்குது. இயேசுவோட அடையாளம் என்ன, அவரோட நோக்கம் என்னன்னு கேள்வி கேட்கிற மாதிரி அடுத்தடுத்த விசாரணைகள் நடக்குது. அந்த ராத்திரி ரொம்ப குழப்பமான ராத்திரி. விசாரணை மேல விசாரணை. முதல்ல அண்ணா கிட்ட கொண்டு போறாங்க. அவர் அப்போதைய தலைமை குருவோட மாமனார். அப்புறம் கயபா கிட்ட, அவர்தான் அப்போதைய தலைமை குரு. கடைசியா ரோம கவர்னரான பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஒரு பக்கம் இயேசு இவ்வளவு உறுதியா நிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா? அவரோட முக்கிய சீடரான பேதுருவே சோதிக்கப்படுறார். சேவல் கூவுறதுக்குள்ள 3 தடவை எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இது மனுஷனோட பலவீனத்தையும் இயேசுவோட உறுதியையும் ஒரே நேரத்துல காட்டுற ஒரு முரண்பாடான காட்சி. பிலாத்துக்கிட்ட போனதும் விசாரணையோட மைய புள்ளியே இந்த ஒரு கேள்விதான். அவன் கேக்குறா, நீ யூதர்களோட ராஜாவா? இதுக்கு இயேசு சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. என்னோட ஆட்சி இந்த உலக ஆட்சி மாதிரி இல்லைன்னு சொல்றார். இத சொல்லி அதிகாரத்துக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கிறார். பிலாத்துக்கு தெரிஞ்ச அதிகாரம் அரசியல் அதிகாரம். ஆனா இயேசு பேசுறது ஆன்மீக அரசாட்சி பத்தி. அது உலகத்துக்கு இல்ல, தந்தையோட சித்தத்துக்கு கீழ்ப்படியறத பத்தினது. அவர் இன்னும் தெளிவா சொல்றாரு, உண்மையை எடுத்து சொல்றதுதான் என்னோட வேலை. இதுக்காகத்தான் நான் பிறந்தேன், இதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கே வந்தேன்னு. அப்ப அவரோட அரசாங்கங்கிறது ஆயுதத்தால ஜெயிக்கிறது இல்ல, மாறா இந்த உலக அரசாங்கத்தையெல்லாம் தாண்டின ஒரு உண்மைக்கு சாட்சியா இருக்கிறது தான். இதை கேட்டதும் பிலாத்து ஒரு புகழ்பெற்ற கேள்வியே கேட்கிறான், உண்மையா அப்படின்னா என்ன? ஆனா பதிலுக்கு கூட காத்து நிக்காம அவன் வெளியே போயிடுறான்.
போய் அங்க கூடுன ஜனங்க கிட்ட சொல்றான், நான் இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்கலன்னு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தருணம். இப்போ மக்களுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் வைக்கப்படுது, ஆனா அதோட முடிவு ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருக்கு. ஒரு பக்கம் கொலைகாரனான பரபாஸ், இன்னொரு பக்கம் கவர்னரே குற்றமில்லாதவர்னு சொன்ன இயேசு. மக்கள் யார விடுதலை செய்ய சொல்றாங்க தெரியுமா? பரபாச. இயேசுவ சிலுவையில அறைய சொல்றாங்க. தன்னோட பார்வையில இயேசு எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சும் பிலாத்து அந்த கூட்டத்தோட நெருக்கடிக்கு பணிஞ்சுடுறான். இயேசுவ சிலுவையில அறைய ஒப்படைக்கிறான். இதுதான் இந்த துன்பப்பாதையோட உச்சகட்டம். பிலாத்தோ இயேசுவோட சிலுவையில ஒரு குற்ற அறிக்கையை வைக்கிறான். அதுல யூதர்களின் அரசன்னு 3 மொழியில எழுதி வைக்கிறான், எப்ரேயம், லத்தீன், கிரேக்கம். அப்போ அங்க இருந்த தலைமை குருக்கள் வந்து, இப்படி எழுதாதீங்க, இவன் தன்னை யூதர்களின் அரசன்னு சொன்னான்னு எழுதுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிலாத்தோ, நான் எழுதுனதுதான்னு சொல்லிடுறான். இது ஒரு வகையில அவரே அறியாம இயேசுவோட அரசாட்சிய உலகத்துக்கே அறிவிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த கொடூரமான துன்ப நேரத்திலையும் பாருங்க, இயேசுவோட கவனம் சிதறவே இல்ல. சிலுவையில தொங்கிட்டு இருந்த போது கூட தன் அம்மாவை பார்த்து அவங்கள தன்னோட அன்பு சீடர்கிட்ட ஒப்படைக்கிறார். இது அவரோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அன்பு மேலையும் பொறுப்பு மேலையும் அவருக்கு இருந்த அக்கறைய காட்டுது. சிலுவையில இருந்த அந்த கடைசி நிமிஷங்களை பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோட இருக்கு. தாகமாயிருக்குன்னு சொல்றது மூலமா மறைநூல்ல இருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறார். அப்புறம் எல்லாம் நிறைவேறிற்றேன்னு சொல்லி தன்னோட பணி முடிஞ்சிடுச்சுன்னு அறிவிக்கிறார். கடைசியா தலை சாய்த்து தன்னோட ஆவியை ஒப்படைக்கிறார். ஒவ்வொரு நொடியும் ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா இருக்கு. ஆனா கதை இதோட முடியல. மரணத்தோட எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்ல. இப்ப நாம திரும்பவும் நம்மளோட ஆரம்ப புள்ளிக்கு வரோம். இந்த கீழ்ப்படிதலின் பாதை கடைசியில என்ன இறையியல் விளைவை ஏற்படுத்துச்சுன்னு புரிஞ்சுக்க போறோம். அவரோட மரணத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் கூட தீர்க்க தரிசனங்களோட நிறைவேறுதலாதான் யோவான் குறிப்பிடுறார். உதாரணத்துக்கு, சிலுவையில அறையப்பட்டவங்களோட எலும்புகளை முறிக்கிறது வழக்கம். ஆனா இயேசுவோட எலும்புகள் முறிக்கப்படல, அவரோட விலா குத்தப்பட்டது. இதெல்லாம் இந்த தெய்வீக பணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான்றதுக்கு கடைசி சான்றுகளா காட்டப்படுது. இப்ப நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வரிக்கு வருவோம். அவர் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நாம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த முழு கதையுமே இந்த ஒரு வரியோட செயல்முறை விளக்கம்தான். துன்பத்தின் மூலமா கீழ்ப்படிஞ்சு அவர் தன்னோட பணியை முழுமையா முடிச்சார். அந்த துன்பத்தின் பாதை ஒரு நிறைவை நோக்கிய பாதையா மாறுச்சு. அதனாலதான் எபிரேயர் புத்தகம் சொல்லுது, இந்த முழுமையான கீழ்ப்படிதலால தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய அவர் காரணமானாருன்னு. இதுதான் இந்த இறையியல் வாதத்தோட முடிவுரை. சரி, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிப்போம். உச்சக்கட்ட துன்பத்தின் வழியா போற இந்த கீழ்ப்படிதலின் பாதை, அதிகாரம், நோக்கம், அன்பு, இதையெல்லாம் பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருளப் பெற்றவர். இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண
பெண்களுள் பேரு பெற்றாய் நீயே உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேரு பெற்றாய் நீயே உம்முடைய திருவயிற்றின் கனியுமான